Peppers Entertainment Television. Turn on the heat. நல்லநேரம்.net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவியின் நல்லநேரம்.net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக நல்ல விஷயங்கள் பல சொல்லிக் கொண்டிருப்பவர் நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் வேற யாருமே இல்லைங்க, பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் அவர்கள். அந்த வகையில இன்றைய நிகழ்ச்சியிலும் நிறைய நல்ல விஷயங்களையும் நல்ல தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜாதகம் ரீதியாக என்ன கேள்விகள் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதற்கும் வந்திருக்காங்க. முதல்ல நம்ம அரங்கேற்றத்துக்கு அவர்களை வரவேற்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கமா, ரொம்ப நல்லா இருக்கும். நேயர்களுடைய ஆர்வம் நமக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கறது. இன்னைக்கு நிறைய ஆர்வமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பல விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறது சந்தர்ப்பம்லாம். வழக்கம் போல சில பேருக்கு வந்து இந்த டிவி வால்யூம் ஜாஸ்தி பண்ணி சில ஆன்சர் கிடைக்காம போயிடுறது. அது முதல்லயே சொல்லிட்டோம்னா எச்சரிக்கை கூட சொல்லலன்னா நல்லா இருக்காது இல்லையா? ஆமா சார், நம்ம கடந்த வாரங்கள்ல அந்த காரடையான் நோன்பு பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்தே நம்ம நிகழ்ச்சியின் முதல் கேள்வியாகவே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வரப்போகுது இல்லையா, அது தொடர்பா நம்ம கேள்வி கேட்டிருந்தா நிச்சயமா நேர்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். காரடையான் நோன்பை எப்படி நம்ம அதை பண்ணலாம், எப்போது அது பண்ணணும் சார்? இது இந்த வர சனிக்கிழமை வருதுமா? சரி, இன்னொரு 4 நாள் வருது. சனிக்கிழமை காலத்தால 5:15 வரைக்கும் திதி நன்னா இல்லை. ஸோ 5:15 மணிக்கு மேல 7 மணிக்குள்ள பெண்கள் பண்ணலாம். அதை இது மெயினா பெண்களுக்காக ஏற்பட்டது, ஆண்களுக்கு கிடையாது. பெண்கள் தன்னுடைய கணவரை வந்து தன்னுடைய பாசத்துக்கு கட்டுப்பட்டு வச்சுக்கிறதுக்கும் கடைசி வரைக்கும் கணவருடைய பாதத்தில் இருக்கிறதுக்கும் பண்ற நோன்பு இது. திருமணமாகாத பெண்களுக்கு கூட அந்த நோன்பு கயிறு அணியலான்னு சொன்னோம். அது திருமணம் சம்பவிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். குறிப்பா நிறைய நேயர்கள் நம்மகிட்ட கேள்வி கேட்கறது வந்து திருமணம் ஆகலைன்ற கவலையில் தான் கேட்கறாங்க. அவங்க இந்த காரடியார் நோன்பு அதாவது வர சனிக்கிழமை 9 மணிக்கு மேல 10:30 மணி வரைக்கும் ராவுகாலம் இருக்கு. அந்த 10:30 மணிக்கு மேல தொடங்கி மத்தியானம் 12 மணிக்குள்ள தங்களுடைய திருமணமாகாத பெண்களுக்கு இந்த காரடியார் நோன்பு செய்வித்து அவங்களுக்கு அந்த மஞ்சள் கயிறு அடிச்சா சீக்கிரத்துல திருமணமும் நடக்கும். நம்ம தொடர்ந்து இதை பத்தி விளக்கங்கள் பேசலாம் சார். ஒரு நேயர் பார்த்தல, முதல் நேயர் யார், எங்க இருந்து? வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் என்னோட தம்பிக்காக கேட்கணும். தம்பியோட பேர் என்னம்மா? அஜித் குமார். சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/4/1987. 13/4/1987. ஆமாங்க. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்காங்க? ஆஃப்டர்நூன் 12:24. 12:24. ஆமாங்க. ஓகேங்க. என்ன எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை. என்ன கேள்வியம்மா? திருமணம் எப்போது நடைபெறும்? முதல் கேள்வியே திருமணம் எப்போது நடைபெறும். அது வந்து ஆணா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த நோன்பு பயன்படாது. இவங்களுக்கு வந்து ஜாதகம் ரொம்ப அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த தனுர் லக்ன ஜாதகம் அது. அந்த 7 கொடிய கிரகம்ன்றது அதாவது திருமணத்துக்கான கிரகம்ன்றது புதன். அது வந்து நல்ல ஒரு நீச்சபங்க ராஜயோகம்ன்ற ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுனால அருமையான மனைவி கிடைப்பா. ரொம்ப அழகா தேஜஸா இருப்பா. இந்த கவர்மெண்ட் சம்பந்தமா உத்தியோகம் பண்றவாளா இருப்பா. இதுக்கு வந்து இப்ப காலகட்டம்ன்றது வந்து ரொம்ப நெருங்கி வந்திருக்கு. இப்பதான் 7ஆம் நாள் சனி முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு இன்னும் 1 மாசத்துக்குள்ள பெண் யாருன்னு நிலைப்பாடா தெரிஞ்சிடும். அநேகமா சித்திரை வைகாசியில கூட முகூர்த்தம் வைக்கலாம். வேலை இப்ப செய்யற வேலையே நிரந்தரமா இல்ல வேற வேலை கிடைக்குமா? வேலை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இந்த புதனோட கூட சூரியன் இருக்காரு, அஸ்தங்கத தோஷம் பேரு. அதுல வேலையில கொஞ்சம் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு. அதனால புத பகவானுக்கு புதன்கிழமையில வந்து ஒரு 9 வாரம் அர்ச்சனை பண்ணிட்டா நல்லா இருக்கும். புதன்கிழமையில புதன் பகவானுக்கு 9 வாரம் அர்ச்சனை செய்தா நல்லா இருக்கும்னு பரிகாரங்களா சொல்லியிருக்காங்க. நன்றிமா அழைத்தமைக்கு. இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ராணி, நான் பெருங்குடியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க ராணிமா, உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? ஆமா, என் மகளுக்காக கேட்கணும். சரி, மகளுடைய பேர் என்ன? பேர் லாவண்யா. லாவண்யா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 26/12/1989. 26/12/1989. டைம் அம்மா? கேட்ட நட்சத்திரம். டைம் சொல்லுங்க. பிறந்த நேரம்? 11:25 PM-ஆ? ஆமா ஆமா, AM காலையில 11:25. சரி, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கடலூர்ல பிறந்தாங்க. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க? சட்ட கேளுங்க. கல்யாணம் செட் ஆக மாட்டேங்குது சார். கல்யாணம் திருமணம் தான் சார். திருமணம் தடையாவே இருக்கு, எப்ப செட் ஆகும் அதுதான் கேட்கணும். தொடர்புல இருங்க, பேசுவாங்க. இந்த திருமண விஷயத்துல எல்லாருமே ஒரு ஆதங்கத்தோட என் பையனுக்கு கல்யாணமே ஆகல, பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு கேட்கறாங்க. அதை நிறுத்தினாலே சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும். அதனால அது யாருமே தவற மாட்டேன்றாங்க. ரொம்ப ஆதங்கத்தோட கேட்கறாங்க. ஆதங்கம் இருக்கிறது வாஸ்தவம் தான், பட் அதுக்காக நெகட்டிவ் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஜாதகத்துல வந்து 7 கொடிய கிரகம் சூரியன்மா. அது விரையாதிபதி சனியோட சேர்ந்திருக்கிறதுனால காலதாமதம் இருக்கு. இப்ப அவருக்கு சுக்கிர திசை 40 வயசு வரைக்கும் நடக்கிறது.
அந்த தசைக்குடைய நாதன் சொல்ற தசாநாதன்ற சுக்கிரன் வந்து 12ல இருக்கு. அதனால அவருக்கு திருமணம் மற்றும் இந்த உத்தியோகம் கூட கொஞ்சம் தடையா தான் இருக்கு. அதனால அவருக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நீங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 9 ஞாயிற்றுக்கிழமை இந்த சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. தினந்தோறும் பண்ணா கூட நல்லது. வீட்ல இருந்தே பண்ணலாம், வெளியில போகணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி பண்ணாக்கா இவருக்கு உத்தியோகத்திலும் இம்ப்ரூவ் ஆகும், திருமணமும் சீக்கிரம் நடக்கும், தடங்கள்லாம் விலகும். ஓகே, சூரிய நமஸ்காரம் 9 வாரம் தொடர்ந்து நீங்க பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுடைய மகன் தொடர்ந்து இதை நீங்க செய்யுங்க, உங்களுடைய பலாபலங்களை நீங்க எதிர்பார்க்கலாம். இன்னொரு நேர் கூட இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட பேர் மாதவி மேம். மாதவி, உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? ஆமா மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. டேட் ஆஃப் பர்த் வந்து 18/3/1986. 18/3/1986. டைம் சொல்லுங்கம்மா. டைம் 6:10 ஈவினிங் மேடம். 6:10 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? எனக்கு ஊர் வந்து திருச்சி மேடம். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? மேரேஜ் ஆகி ஒரு 3 monthsலயே நானும் என் ஹஸ்பண்டும் பிரிஞ்சிட்டோம் மேடம். ஓ, இப்போ அவருடைய நட்சத்திரம் தெரியுமாமா? சொல்லுங்க சார். அவரோட நட்சத்திரம் தெரியுமா? அவங்க இது ராசி வந்து மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் சார். உங்க 2 பேருக்கும் கேந்திராதிபத்திய ராசிகள்மா. அதாவது உங்களது மிதுனம், சரி. அவரது மீனம். இது கேந்திர ராசிகள்னு பேரு. சரி. அந்த மாதிரி இருந்தா இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத தொல்லை வரும். சரிங்க. ஆனா உங்களுக்கு வந்து டோட்டலா அந்த பர்மனண்டா பிரிவினை கிடையாது. சரிங்க. இது தற்காலிகமான பிரிவினை. சரிங்க. அவருக்கும் வேற கல்யாணம் கிடையாது, உங்களுக்கும் வேற கல்யாணம் கிடையாது. நீங்க 2 பேரும் இணைய போறீங்க. அது வந்து பாசிட்டிவா நடக்கும். இன்னும் ஒரு ஆண்டு அதுக்கு காத்திருக்கணும் அதுக்கு. ஓகே, 1 வருடம் வரைக்கும் காத்திருங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிம்மா அழைத்தமைக்கு. இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. புனிதா பேசுறேன். புனிதா, உங்களுக்காக தான் கேக்குறீங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 27/3/2000. 27/3/2000. டைம் சொல்லுங்கம்மா. 11:35 காலையில, திங்கட்கிழமை காலையில 11:35. 11:35 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நாகப்பட்டினம். என்ன கேள்விம்மா? அது 10th படிக்குது. ஓகே. மூல நட்சத்திரம், தனுசு ராசி. ஆமா, மூல நட்சத்திரம். அதுதான் கொஞ்சம். ஓகே, படிப்புக்காக கேக்குறீங்க இல்லையா? ஆமா. தொடர்புல ஏறுங்க. அந்த பெண்ணுக்குமா இந்த வித்யாகாரகன் வித்யாதிபதினு சொல்றது புதன். அந்த புதன் சுக்கிரனோட சேர்ந்திருக்கு. அது கேரண்டியா கணினி போன்ற விஷயங்கள்ல ரொம்ப பெரிய லெவல்ல படிச்சு ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கணும்னு இருக்கு. ஜனன ஜாதகத்துல 2 கூடிய சந்திரன் லக்னத்தை பார்க்கறதுனால அவளுடைய வெற்றியினுடைய வாய்ப்பு ஏராளமா இருக்கு. அந்த பெண்ணை பத்தி கவலையே தேவையில்லை. நல்ல எதிர்காலத்தை நோக்கி ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கு ஜாதக அமைப்பு. அதனால நீங்க ரொம்ப பெருமை கொள்ள வேண்டிய பெண். வாழ்த்துக்கள். ஓகே, கவலைப்பட வேண்டாமா, பெருமை கொள்ள வேண்டிய பெண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். என்னய்யா? வணக்கம். வணக்கம் ஐயா. பேர் சொல்லுங்க. நான் சாத்தூர் பக்கத்துல இருந்து பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா, உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? என் மகனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்காக. ஓகே, மகனுக்கு திருமணம் ஆகணும். மகனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1984. 84. ஆண்டு மட்டும் சொன்னீங்க. டேட், மந்த்? 18. என்னங்க? டிசம்பர் 18. டிசம்பர் 18. ஆமா. ஓகே, பிறந்த டைம் தெரியுமாமா? செவ்வாய்க்கிழமை. 1:15 மணி. 1:15 மணிங்கிறது மத்தியானமாமா? மத்தியானம் 1:15 மணி. ஓகேம்மா, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? ஊர்ல, சாத்தூர்ல தான் ஐயா. சரி, என்ன கேள்வி கேட்க போறீங்க சார் கிட்ட? திருமணத்துக்காக கேட்க போறேம்மா. எல்லாமே திருமணம். இன்னைக்கு திருமணம் தான் ஃபுல்லா. காரடியார் ரொம்ப ஆரம்பிச்சோம், எல்லாமே திருமணம் இருக்கு. ஆமா சார். இது வந்துமா, இந்த பிள்ளைக்கு வந்து செவ்வாய் வந்து 12ல இருக்குமா? ஆமா. அது வந்து 2, 9 கூடிய கிரகம், பாக்கியாதிபதினு சொல்லுவோம். சரி. அந்த மாதிரி இருந்தா திருமண தடை உண்டு. இதுல 7 நாட்டு சனியனும் சேர்ந்திருக்கு. என்ன சார்? 7.5 நாட்டு சனியன். ஆமா சார். அதுவும் இருக்கு இன்னும் 2 வருஷத்துக்கு. அதனால தடங்கள் இருக்கிறது வாஸ்தவம். இன்னும் 1 ஆண்டு நீங்க பொறுத்துருங்க. 1 ஆண்டா சார்? ஆமாமா, 1 ஆண்டு வரைக்கும் நடக்க வாய்ப்பு இல்லை. அப்படி நடந்தாலும் அதுல சுகமா இருக்காது. அதுல தோல்விகள் ஏற்பட நியாயம் உண்டு. ஓகே, 1 வருடம் வரைக்கும் காத்திருக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்க திருமணம் பண்ணா நிச்சயம் தோல்வியாக தழுவப்படும் சொல்லியிருக்காங்க. அதனால 1 ஆண்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.
இன்னொரு நேயர் கூட நம்ம பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க. சுகந்தி, தஞ்சாவூர்ல இருந்து. ஓகே, உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? நான் டேட் ஆஃப் பர்த் வந்து 28/11/1976. 28/11/1976. ஆமா, இரவு 2:30. இரவு, அதாவது அதிகாலை 2:30. மறுநாள் திங்கட்கிழமை. ஆமா, மறுநாள் வந்து 29. அப்ப 29ன்னு போடணும் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க மேடம். ஒரு நிமிஷம். எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? நெய்வேலி. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? ஒண்ணும் இல்ல, திருமணம் ஆனதுல இருந்து எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை அந்த மாதிரியே இருக்கு. அதான் அது என்ன எப்படி சரியாகும் என்ன ஓகே, ஓகே. கேட்கறதுக்குதான். பதில் சார் சொல்லுவாரு. கணவருடைய நட்சத்திரமா? சார், கணவருடைய நட்சத்திரம். கணவருடைய அவங்களுக்கு ஜாதகம் இல்ல. ஓகே. அவர் தெரியல அவங்களுக்கு. பேரு? கணவருடைய பேர் என்னம்மா? கணவர் பேரா? ஆமா, தர்மராஜ். தர்மராஜ். தாவணால் ஆரம்பம்னா அஸ்வினி பரணி. ஓகே. உங்க 2 பேருக்கும் தாராபலம்லாம் நல்லா தான் இருக்குமா? ஓகே சார். உங்க ஜாதகத்துல ஒரு குறைபாடு இருக்கு. சொல்லுங்க சார். அது வந்து விரயத்துக்குரிய கிரகம் புதனோட சேர்ந்திருக்கு. அது வந்து திருமண தடங்களை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ணோம். சரிங்க சார். அதுக்கு நீங்க வந்து இந்த சங்கமணிய ஜபம்னு சொல்லுவாங்க. என்னங்க சார்? சங்கமணிய ஜபம். சங்கமணிய ஜபம். அது கணவன் மணி பிரிந்தவர்களை சேர்த்து வைக்கிற ஜபம். சரிங்க சார். அது உங்க வீட்டுல வந்து யாருன்னா புரோகிதர்கள் இருந்தா கேட்கலாம், அல்லது பக்கத்துல கோயில்ல இருந்தா விசாரிங்க, பண்ணி வைப்பாங்க. சரிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி உங்களின் அழைப்புக்கு. நமது நிகழ்ச்சி மூலமா தான் தெரியுது எத்தனை பேருக்கு திருமண தடையாக இருக்குதுன்னு சொல்லி. இத்தனை பேருக்கு திருமணம் தடையாகிறதுக்கு ஏதாவது ஒரு பொது காரணம் இருக்கும் இல்லையா சார்? ஜாதகம். அது வந்து மக்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கிறது என்னன்னா, இது ஜாதகம் மட்டும் இல்ல, சரி, நிறைய காரணம் அவங்கதான், அவங்களுடைய மனோபாவம் தான், காலத்தினுடைய கோலம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இப்ப எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க பயப்படுறாங்க, அதுதான் உண்மை. ஓகே. ஜாதகம்லாம் அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இதை தவிர நேர்கள் நிறைய பேருக்கு அழைப்பு கிடைக்கவில்லைன்னு ஒரே குறையா சொல்றீங்க. அதனால நீங்க www.nallaneram.net என்கிற இணையதளத்துக்கு போங்க, உங்களுடைய கேள்வியில பதிவு செய்யுங்க. நம்ம காரடையா நோன்பு பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா சார்? அதை பத்தி தொடர்ந்து கண்டினியூ பண்ண இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். 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 வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. டிவி வால்யூமை குறைச்சிடுங்க. விஜயலட்சுமி. விஜயலட்சுமிமா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. பிறந்த தேதிமா? டேட் ஆஃப் பர்த் 5/10/86. இவ்வளோ யோசிக்கிறீங்களே. 5/10. 5/10/86. சரிம்மா, டைம் சொல்லுங்க. 8:50 காலை. காலை 8:50. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்கம்மா? சென்னை. என்ன கேள்வி கேட்க போறீங்க? கல்யாணத்துக்காக தான் கேட்கலாம். யாருக்குமா? பொண்ணுக்கு. சித்திர நட்சத்திரம். என்ன கேள்வி? பொண்ணுக்கு திருமணம் தான். ஆமா. இப்ப கொஞ்ச நேரம் முன்ன ஆரம்பத்துல கேட்டிருந்தீங்கன்னா நிகழ்ச்சியை, இந்த பெண்களுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த காரடியார் நோன்பு வர சனிக்கிழமை வருது, அன்னைக்கு இந்த நோன்பு கயிறு கட்டலாம்னு சொன்னோம். ஒரே ஒரு மஞ்சள் கயிறு ஒன்று கட்டுவாங்க இந்த இளம் பெண்களுக்கு. அது உங்க பெண்களுக்கு அவசியம் அணிவிங்க. உங்க பெண் ஜாதகத்துல வந்து ராகு கேத்துக்களுக்கு மத்தியில எல்லா கிரகமும் இருக்குமா, அது கால சர்ப்ப தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த கால சர்ப்ப தோஷம் கொஞ்சம் கடுமையாவே இருக்கு இந்த ஜாதகத்துல. கூட 7ஆம் நாள் சனின்னு சேர்ந்துருக்கு. அதனால ஒரு வாட்டி வந்து திருநள்ளாறு கூட்டிட்டு போயிட்டு வாங்க. இந்த வர சனிக்கிழமை அன்னைக்கு வந்து சனீஸ்வர பகவானுடைய கோயிலில் போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனையும் பண்ணுங்க. அப்பதான் கல்யாணம் நடக்கும். கொஞ்சம் தடங்கள் இருக்கு இந்த ஜாதகத்துல. ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்னு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. மேம், என் பேர் தனலட்சுமி. தனலட்சுமிமா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 22/11. 22/11 ஆமா? 22/11/1988. ஓகே. என்ன டைம் அம்மா? 12:30 AM PM? AM. 12:30 AM. ஓகேம்மா. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை ராமச்சந்திரன். ஓகே, என்ன கேள்விம்மா? இது குழந்தை பாக்கியம். இல்ல ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்துச்சு, 2வது குழந்தை 5 இயர்ஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு. சரி. 2வது குழந்தை ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், நிக்கவே இல்லை. அதான் பாக்கியம் இருக்கா இல்லையா? ஓகே. இது உங்களுடைய மகள் ஜாதகமா? என்னோடது இது. உங்க ஜாதகம். கணவருடைய நட்சத்திரமா? மேஷ ராசி. 2 பேருக்குமே மேஷ ராசி. யாருக்கு? எனக்கு மேஷ ராசி, பொண்ணுக்கு ரிஷப ராசி, மிருகசீஷ நட்சத்திரம். இல்லம்மா, நான் கேட்கறது வந்து இப்ப கொடுத்தது உங்க ஜாதகம் தானே?
என்னோட ஜாதகம் தான். அப்போ உங்க கணவருக்கு உங்களது மேஷ ராசி தான் வருது. எனக்கு ரெண்டு பேரும் மேஷ ராசியான்னு கேட்டேன். இல்ல சார், என் கணவர் ரிஷப ராசி. கணவர் ரிஷப ராசி. சரி பக்கத்து ராசி. ஓகேம்மா, புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப பிறந்துக்கிற குழந்தைக்கு என்ன நட்சத்திரம்? பிறந்த குழந்தைக்கு வந்து மிருகசீஷ நட்சத்திரம். வெரி குட். அது மூணுமே பக்கத்துல வருது. கண்டிப்பா உண்டுமா. இதுக்கு வம்சவிருத்தி ஜாதகம். வந்து வம்சவிருத்தின்னா ஆண் பிரஜை உண்டு. அது வந்து 2016 ஜூலை டு ஆகஸ்ட் நல்ல நேரம் வருது. அப்ப கன்ஃபார்ம் ஆகும். அது நம்பிக்கையா இருக்கலாம், நிச்சயமா உண்டு. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. கரடி அனுபவம் பத்தி பேசணும் இல்லையா சார்? இது பிராமணர்கள் மட்டும்தான் கடைபிடிக்கணுமா? ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க. இது வந்து எல்லா மனித இனத்துக்கும் உடையது. இது வந்து பிராமணர்களுக்கு மட்டும். சில நம்பிக்கை அடிப்படையில் சில பேர் பண்ண மாட்டாங்க, அது வேற விஷயம். பட் இது வந்து எல்லாருமே பண்றது நல்லது. அந்த ஏன்னா அது வந்து இது சயின்டிஃபிக்கலி பெஸ்ட். இந்த மாசி முடிஞ்சு தை ஆரம்பிக்கிற அந்த இணையான ஒரு சமயத்துல தான் இந்த காரடியார் நோம்புன்னு வரும். அதான் அந்த சந்தி லக்னால வரும். அப்போ பண்ணிச்ச அந்த டோட்டல் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் சீசன், அந்த சமயத்தில் பண்ணக்கூடிய நோன்புகள் வந்து மனசக்தியும் உடல் சக்தியும் அதிகரிக்கிறதுன்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்முடைய குரோமோசோன் லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த குரோமோசோன் லெவல் ஜாஸ்தியாக இருக்குன்னா அந்த உஷ்ண சக்தியும் அந்த ஜீவித சக்தியும் அந்த ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியும் வருது. அதில் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கு. ஓகே, நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என்னோட மகனுக்கு கேட்கணும் சார். மகனுடைய பேர் என்னம்மா? மகனோட பேர் அருண்குமார். டேட் ஆஃப் பர்த் 16/8/1990. 16/8/1990. ஓகே, 1990. டைம் சொல்லுங்கம்மா. மாலை 4:45 PM. 4:45 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கம்மா? சென்னைங்க. என்ன கேள்விமா? அவனுக்கு தொழில் எந்த மாதிரி, இண்டஸ்ட்ரி மாதிரி வைக்கலாமா, வேலைக்கு போகலாமா, சொந்தமா செய்யலாமான்னு கேக்குறீங்க? சொந்தமா வேலை செய்யலாமா, இண்டஸ்ட்ரி இல்ல வேலைக்கு போகலாமா, எப்படி அவனுக்கு எதனா பரிகாரம் செய்யணுமா, என்ன பண்ணணும்? தொடர்புல இருங்கம்மா சார். ஆட்டோமொபைல் வைக்கலாமா? வெரி குட், நல்ல கேள்வி. இந்த மாதிரி பர்பஸ் ஓரியன்டா எங்களுக்கும் சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். இது வந்து ரொம்ப நல்ல ஜாதகம். இவர் வந்து கட்சியில ஒரு இண்டஸ்ட்ரியலாஸ் தான் இருப்பாரு. ஆனா இப்ப அவசரப்படாதீங்க. ஏன்னா அவருக்கு வந்து குரு தசை இப்ப நடந்துட்டு இருக்கு. 33 வயசு வரைக்கும் குரு தசை. குரு தசையில அவர் புத்திய பணம் பண்ணணும்னு இருக்கு, பணத்தை பணம் பண்ணணும்னு இல்ல. அதனால இப்ப அவசரப்பட்டு இண்டஸ்ட்ரி எல்லாம் ஆரம்பிக்காதீங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா அதுக்கு தகுந்த வேலைக்கோ அல்லது அந்த இண்டஸ்ட்ரியில சிறு இந்த ஒர்க்கிங் பார்ட்னராவோ சேரத்துக்கு முயற்சி பண்ண சொல்லுங்க. அவருக்கு ஏற்படும். குறிப்பா 2 ஆண்டுகள்ல இந்த இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறதோ பணம் போட்டு செய்யறதோ பண்ணா நிச்சயமா பெரிய லாஸ் ஆயிடும். அதனால அதுல எச்சரிக்கையா இருங்க. அடுத்து இந்த 2 வருஷம் கழிச்சு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். இண்டஸ்ட்ரி கண்டிப்பா அமைப்பாரு. வாழ்க்கையில பெரிய வெற்றியாளராக இருப்பாரு. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நான் கலையரசி. கலையரசி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 17/4/1982. 82. ஆமா. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. நைட்டு 10:15. 10:15. எந்த ஊர்ல பிறந்தீங்க? இங்க சென்னையில தான் பிறந்தேன். என்ன கேள்விமா? இது கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அடுத்த ஆண் குழந்தை பிறக்குமான்னு. ஓகே, 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. 2 கேள்விக்கு பதில் சார் சொல்லுவாங்க. தொடர்புல இருங்கம்மா. சரி. உங்களுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டா கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி சார். இந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி இந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஃபர்டிலைசர்ஸ், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுல நீங்க அப்ளை பண்ணலாம். கண்டிப்பா கிடைக்கும். சொந்தமா தொழில் பண்றது எப்படி சார்? அது வராது. சரி. அது பண்ணக்கூடாது. நீங்க அந்த வாய்ப்பு கிடையாது. அது பண்ணாலும் உங்களுக்கு பெரிய நஷ்டத்துல முடியும். அதனால நீங்க வேலைக்கு போறதே உத்தமம். அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது குழந்தையை பத்தி கேட்டீங்க. உங்க கணவருடைய நட்சத்திரம் சொல்லுங்க. அவங்க தொடர்புல இல்ல. பரவாயில்ல. இந்த ஜாதகப்படிக்கு குழந்தை வாய்ப்பு வந்து ஏற்பட இப்ப சமீபத்துல காரணம் தெரியல. ஓகே. அதை தவிர சார், பெண்களுக்கு ஆயில்யம், பூராடம், மூலம் போன்ற நட்சத்திரங்கள் ஆகாதுன்னு சொல்றாங்க. இது உண்மையா? இது கண்டிப்பா நம்ம பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு சமாச்சாரம். இந்த நட்சத்திரத்தை கேட்டு யாருமே எந்த பலனையும் கேட்காதீங்க. அப்படி யாருன்னா சொன்னா அதை நம்பாதீங்க. நட்சத்திரத்துக்கு பலனே கிடையாது. நட்சத்திரம்னு சொல்றது நம்ம போட்டுக்கிற சொக்கா மாதிரி. சொக்காய்க்கு மரியாதை உண்டு, ஆனா சொக்காய்க்கே மரியாதை கிடையாது. அதுதான் நட்சத்திரம். இதை தெரியாத எல்லாரும் இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பலன், அந்த நட்சத்திர பலன் சொல்லி ஆளுக்காளு குழப்பி விடுறாங்க, குழப்பிக்கிறாங்க. தயவுசெய்து பெப்பர்ஸ் டிவி நேயர்கள் அதை தவிர்க்கணும்னு வேண்டிக்கிறோம். அதுக்கு அர்த்தமே கிடையாது. அப்ப எதுக்கு லக்னத்துக்கு பலன் உண்டா சார்? அதான் அடிப்படை ஜாதகம் ஹோல்சமா பார்க்கணும்.
ஒரு மனிதன் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். நம்ம மனிதன்ற இதுக்கு வந்து நம்முடைய குணாதிசயங்களுக்கு வந்து எப்படி பலனோ அந்த மாதிரி தான் ஜாதக பலன். நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு எப்படி பலன் சொல்றதோ அதுதான் நட்சத்திர பலன். ட்ரெஸ் மாத்திக்கலாம், ட்ரெஸ்ஸை வச்சு ஆளை எடை போடக்கூடாதுன்ற மாதிரி ஜோதிடர்கள் நட்சத்திரத்தை வச்சு எந்த பலனும் சொல்லக்கூடாது. ஓகே, நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க. இன்னும் நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். பேர் தேவிங்க. தேவி, ஓகே. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/5/79. 79. டைம் அம்மா? டைம் 4:20 PM. 4:20 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? தஞ்சாவூருங்க. என்ன கேள்விமா? ஏதாச்சும் தோஷம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்குல. வேற ஏதாவது? அப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணுங்க. ஓகே, தோஷம் இருக்கா? ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா சந்தோஷம் இருக்கான்னு கேளுங்க, தோஷம் கேட்காதீங்க. சந்தோஷம் இது எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளோ நெகட்டிவ் மைண்ட் வந்து சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் மைண்ட் எடுத்துருங்க. இது ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். எப்பவுமே சந்தோஷம் இருக்கான்னு கேளுங்க. ஒரு வீட்டுக்கு போனால் கூட லட்சுமி இல்லையான்னு கேட்காதீங்க, இருக்காளான்னு கேளுங்க. இந்த ஸ்மால் திங்லேருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியே காத்திருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் திங்கிங். நிறைய பேர் ஜோதிட்ட போகும்போது தோஷம் இருக்கான்னு கேட்குறது தான் ஆசைப்படுறாங்க. தோஷம்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்படி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சந்தோஷத்தை தேடுங்க, சந்தோஷம் கிடைக்கும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா. பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் பாக்கியரதி. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 31/12. 31/12. 1978. 78. டைம் தெரியல எனக்கு. காலையிலயா மத்தியானமா நைட்டா? இல்ல காலையில. காலையில. சரிம்மா. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னையில தான் மேடம். என்ன கேள்வி கேட்க போறீங்க? எங்க வீட்டுல அவங்களுக்கு வேலை வந்து ரொம்ப சரியில்லை. எது எடுத்தாலும் எதுவுமே அமைய மாட்டேங்குது. எல்லாமே நஷ்டத்துல தான் போகுது. முதல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுவும் நஷ்டத்துல தான். இப்ப கடை வச்சிருந்தாங்க, அதுவும் இழுத்து மூடுற மாதிரி தான் இருக்கு. இல்ல ஒரு பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேலைக்கு போலாமா? ஓகே, தொடர்பு இருங்க சார், பேசுவாங்க. இப்ப இருக்கிறத வந்து ஓரளவுக்கு நஷ்டம் இல்லாம டிஸ்போஸ் பண்ணிட சொல்லுங்க. அதாவது வித்துட சொல்லுங்க. உடனடியா வேலைக்கு போக சொல்லுங்க. அதுதான் அவருக்கு நன்மை தரும். அதனால இப்ப தொடர்ந்து வியாபாரத்திலே போட்டு அது வந்து இழக்க வேண்டாம். இவர் ஜாதகத்துல ஒரு வலுவான சக்தி என்ன இருக்குன்னா கஜகேசரி யோகம் சொல்லுவாங்க. சிறந்த நிர்வாகியா இருப்பாரு, சிறந்த விற்பனையாளராக இருப்பாரு, நல்ல ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாரு. அதனால ஏதாவது கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் ரெப்ரசன்டேட்டிவ் பொசிஷன் வச்சுக்க சொல்லுங்க. பெரிய அளவில் வளருவார் அவர். நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்கம்மா. சொல்லுங்க ஐயா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன? என் பொண்ணுக்கு கேட்கணுங்க. பொண்ணு பேர் ராதா. ராதா. டேட் ஆஃப் பர்த் 10/6/1983. 10/6/1983. ஆமாங்க. ஓகேம்மா. டைம் சொல்லுங்க. 4:05 மாலை. 4:05 மாலை. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? மேட்டுப்பாளையம். ஓகே, என்ன கேள்வி? பொண்ணுக்கு திருமணம் தடைப்பட்டு இருக்குதுங்கம்மா. அதுக்கு வரனே அமைய மாட்டேங்குது. வரன் அமைய மாட்டேங்குது. வரன் அமையுமான்னு இப்ப கேள்வியா கேட்டிருக்கீங்க சார், பதில் சொல்லுவாங்க. ஆரம்பத்திலேயே சொன்னோம் கொஞ்சம் முன்னாடி, இந்த மாதிரி நடக்கவே இல்லைன்னு நெகட்டிவா கேட்காதீங்க, ஆதங்கத்தோடு கேட்காதீங்க. இவரும் அப்படிதான் கேட்கறாரு. அதை முதல்ல நிறுத்திடுங்க. திரும்ப பெண்ணுக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நல்ல நேரம் வந்திருக்கான்னு கூட கேட்கலாம். அதுக்கும் இதே அர்த்தம் தான், இதே விட. இனிமே அப்படி கத்துக்கோங்க. இந்த ஜாதக அமைப்பு நல்லா இருக்குங்க. இவங்களுக்கு இத்தனை நாளா தடங்கள் வந்து 6ல சனி இருந்தது, அது இப்ப விலகிடுச்சுங்க. இனிமே எந்த தடங்களும் இருக்காது. நல்ல சிறப்பான திருமணம் நீங்க நினைக்கிறத விட ஒஸ்தியா நடக்கும். அதனால ஒரு 10-15 நாள்ல உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்க போறது பாருங்க. ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்குங்க. அதனாலதான் நாங்க மறுபடியும் அந்த ஆதங்கப்படாதீங்க. எதுக்குமே ஆதங்கப்படாதீங்க. வாழ்க்கையில அழகா வேலை செய்யுங்க, தெம்பா செய்யுங்க, பாசிட்டிவா பேசுங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு பாசிட்டிவா எல்லாரும் பேசணுங்கிறத வலுவா சொல்லிட்டு இருக்காங்க காளியூர் நாராயணன் சார் அவர்கள். சார், ஒரு முக்கியமான கேள்வி சார். எல்லாருமே மோதிரம் அணிகிறாங்க, அது அதிர்ஷ்டக்கல் மோதிரம். இது உண்மையா என்ன மாதிரி சார்? இது உண்மை, ஆனா உண்மை இல்லை. ரெண்டு மாதிரியே சொல்லலாம். எப்படின்னா, இதுக்கு வேலிடிட்டி உண்டு. இது வந்து லாஜிக் இருக்குது பிஹைண்ட். இது சன்னுடைய ரேஸ் தான் நம்முடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்றது. சன் அண்ட் மூன் அதனுடைய இன்டராக்ஷன் தான் நம்முடைய மைண்டுடைய கண்ட்ரோல் பண்றது. அந்த கண்ட்ரோலிங் லெவலை வந்து மாடிஃபை பண்றதுக்கு இந்த வேரிங் ஆஃப் ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடது கையில் சுண்டு விரல், அது மோதிர விரல், சுண்டு விரலுக்கு அடுத்த விரல்,
அதில் அணியக்கூடிய அந்த கல் வந்து ஓப்பன் செட்டாக இருக்கணும். அந்த ஓப்பன் செட்டினுடைய பெனட்ரேஷன் இங்கே இருக்கக்கூடிய நர்வை வந்து செரிபலத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது. ஸோ நம்முடைய திங்கிங் பேட்டர்னை மாடுலேட் பண்ணுறது. அது மூலமாக நம்முடைய பிஹேவியரல் சேஞ்ச் இருக்கும், அதில் லக் வரும். இது சயின்ஸு. பட் இதனாலேயே எல்லா அதிர்ஷ்டமும் வந்துடும், கோட்டியாசன் ஆகிடுவான்னு சொல்கிறது தப்பு. அதனால தான் அது சரின்னு சொல்லணும், தப்புன்னு சொல்லணும்னு சொன்னேன். அதனால் இந்த கல்லை நம்பலாம், ஆனால் கல்லையே நம்பக்கூடாது. கல்லை ஓரளவுக்கு தான் நம்பலாம், ஒரு சில விஷயத்துக்கு தான் நம்பலாம். அதனுடைய இது வந்து ஒரு விட்டமின் டானிக் மாதிரி. விட்டமின் டானிக் சாப்பிட்டாங்க நமக்கு ஹார்ட் பிரச்சனை கூட போயிடும்னு நினச்சா எவ்வளோ தவறு, அவ்வளோ தவறு. இந்த மோதிரம் போட்ட உடனே நான் கோட்டியாசன் ஆகிடுவேன். ஓகே, அப்படி அதிர்ஷ்டக்கல் மோதிரங்கள் போடுறதா இருந்தா ஜாதகங்களை பார்த்து தான் போடணுமா சார், இல்ல இஷ்டத்துக்கு அவங்களுடைய நட்சத்திரம் பிரகாரம் ஏதாவது எடுத்துக்கலாமா? இப்போ டாக்டர் சொல்றாரு உனக்கு இந்த விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கு சாப்பிடுங்கிறாரு. அது டாக்டர் சொல்றது மெடிக்கலி அட்மினிஸ்ட்ரேட்டட் சஜஷன். நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஒரு விட்டமின் பி சாப்பிடலாம், விட்டமின் சி சாப்பிடலாம், அதெல்லாம் நம்ம இஷ்டம். பட் அது வேலை செய்யாமல் இருக்கும், சிலது கெடுதலாக கூட இருக்கும். அதே மாதிரி தான் மோதிரம் அணியுது. அதே மாதிரி சொக்க தங்கம், 10.5 மாசத்து தங்கம் எல்லாம் சொல்லுவாங்க சார், அப்படின்னா என்ன? இந்த சொக்க தங்கம், 10.5 மாத்து தங்கம், இது எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாரும் பயன்படுத்துறோம். உடனே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், ரொம்ப ஒசியான தங்கத்துக்கு அப்படி சொல்றோம். ஆனா உண்மையில பார்த்தா அப்படி இல்லை. சொக்க தங்கம்னா பாக்குறவங்கள சொக்க வைக்கிற தங்கம், அதனால சொக்க தங்கம்னு வச்சிருக்கு. 10.5 மாத்து தங்கம்னு பேரு. அந்த பத்தர்னு சொன்னா இந்த பொற்கொள்ளர் வேலை செய்றவங்க, அவங்களுக்கு பத்தர்னு பேரு. ஓ, அப்படி சொல்றாங்க. ஆமா, அவங்களையே மாத்திரும். அது அவர் மனசையே மாத்தி இதுல கொஞ்சம் எடுத்துட்டா என்னன்னு தோன்ற அளவுக்கு அது பியூரா இருக்கும். அது அர்த்தத்துல தான் வந்தது. சரி சார், நல்ல ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க. இன்னொரு நேர் பார்த்துலாம். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பொண்ணு கேட்கணும் சார். பொண்ணோட பேர் என்னம்மா? ஈஸ்வரி. ஈஸ்வரி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 30/8/91. 30/8/91. டைம் அம்மா? இரவு. 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 இரவு என்ன டைம் அம்மா? 8:26. 8:26. மேச ராசி. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கோவை. என்ன கேள்விம்மா? அவளுக்கு மாப்பிள்ளை எப்படி அமையும், வெளிநாட்டுலயா உள்நாட்டுலயா? ஓகே, வெளிநாட்டுலயா உள்நாட்டுலயா? மாப்பிள்ளை எப்படி அமையும்? பரணி நட்சத்திரம். வேலை வந்து டெம்பரவரியா தான் போய்கிட்டு இருக்கா. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? பிறந்த வருஷம் என்ன சொன்னாங்க? 91. 91. 30/8/1991. பரணி நட்சத்திரம். ஓகே, அது பரணி தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரிதான் ஜாதக அமைப்பு இருக்கு, இதர கிரகங்களுடைய சக்தி இருக்கு. அது பாக்யாதிபதினு சொல்ற அங்காரகன் வந்து, அதாவது செவ்வாய் கிரகம் 7ல இருந்து லக்னத்தை பார்க்கிறது. இது இந்த பெண்ணுடைய மிகப்பெரிய பலமாகும். இந்த பெண்ணுடைய மிகப்பெரிய வலு, நல்ல பலம், அவளுடைய எதிர்காலத்தை சிறப்படுத்தி பெரிய லெவல்ல அவருடைய வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போற ஒரு சிறப்பான அம்சம். இந்த பெண்ணுக்கு 22 வயசுல இருந்தா நல்ல திசை வருது, அது வரைக்கும் நல்ல திசை இல்லை. அதனால 22 வயசுக்கு மேல இவருடைய வளர்ச்சி எல்லா வகையிலையும் நல்லா இருக்கும். திருமணம், வாழ்க்கை, வசதிகள் எல்லாமே ரொம்ப பெரிய நிலையில் ஏற்படும்ன்றது உத்தரவாதம் சொல்லலாம். சிறப்பான ஜாதகம். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா. ஹலோ, சொல்லுங்க. என் பேர் சக்தி பிரியா. எங்க ஹஸ்பண்ட் கேட்கணும். கணவருடைய ஜாதகத்துக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 10/11/78. 10/11/78. வெள்ளிக்கிழமை 4:10 காலை. 4:10 காலை. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னையில தான். என்ன கேள்விமா? அதுக்கு நேரமே சரியில்லை, வருமானமே இல்ல. நீங்களே சொல்லிட்டீங்களா நேரம் சரியில்லைன்னு? ஓகே, வருமானம் இல்லை, நேரம் சரியில்லை. இது எதனாலன்னு நம்ம சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கவலைப்படாதீங்க. பொண்ணு பிறந்திருக்கு 7 வருஷம் கழிச்சு. 7 வருஷம் கழிச்சு பொண்ணு பிறந்து. ஓ, லேட்டா பிறந்திருக்கு. அவருடைய நட்சத்திரமா? அவருடைய நட்சத்திரம் வந்து புரட்டாதி கும்பராசி. கும்பராசி. உங்களுக்கும் அதே தான் வருது. ஆமா, அவரு தான் கொடுத்தீங்க இல்லையா? நட்சத்திரம் மீன ராசி. அவரோட உங்க நட்சத்திரம் சொல்லுங்க. என்னோடது வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசி. 2 பேருக்கும் பக்கத்து ராசி தான். வெரி குட். அது சம்பத்தாரா ராசின்னு பேரு, அதுல ஒன்றும் குறைபாடு இல்லை. கணவருடைய ஜாதகத்துல வந்து பெரிய திசைகள் வரல. அதாவது அவருக்கு நிறைய திறமை இருக்கு, புத்திசாலித்தனம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா சமயத்துல நல்ல யோக திசை வரல அவருக்கு, அதனால கொஞ்சம் சிரமப்படுறாரு. அதுக்காக வருத்தப்பட வேண்டாம். இவருக்கு வந்து மத்திய கால ஜாதகம்னு சொல்லுவோம். அந்த மத்திய காலம்ன்றது இந்த ஜாதகத்துக்கு 2016 மார்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு ஆண்டு கொஞ்சம் பொறுத்து இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அவருடைய வாழ்க்கை இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு இன்னொன்னு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் அம்மா. ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா.
வணக்கங்க, என் பேர் பரணிங்க. பரணி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இல்ல, என்னுடைய டாக்டருக்காக தான் நான் கேட்கணுங்க. ஓகே, டாக்டருடைய பேர் என்ன? என் டாக்டர் பேரு ரேவதிங்க. ரேவதி, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து 7/3/1992ங்க. 92. டைம் சொல்லுங்க சார். பிறந்த நேரம் வந்து 4:15 ஈவினிங். 4:15 ஈவினிங். ஆமாங்கம்மா. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? அவங்க பிறந்தது வந்து திருச்சிங்கம்மா. என்ன கேள்வி? ரேவதி தான் நட்சத்திரம். ரேவதி. என்ன கேள்வி? அவருக்கு மேரேஜ் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அதான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கேட்கறேன். ஓகே சார், பேசுவாங்க உங்க கூட. உங்க வீட்டுல எல்லாருக்கும் நட்சத்திர பேர் தான் வச்சிருக்கீங்களா? நீங்க பரணியா, உங்க ரேவதி? என்னுடைய பேர் வந்து பூராட நட்சத்திரம், அவங்க வந்து ரேவதி நட்சத்திரம். சரி. உங்களுக்கு வந்து அந்த பெண்ணுடைய ஜாதகம் நல்லா இருக்குங்க. என்ன சார்? ஜாதக அமைப்பு ரொம்ப நேர்த்தியா இருக்கு, நல்லா இருக்கு. இவங்களுக்கு இப்ப சமயமா நல்லா வந்திருக்கு. இவருக்கு வந்து அந்த குரு அஸ்தங்கதமா இருக்கு. அது குரு வந்து சூரியனுடைய வீட்டுல அஸ்தங்கத தோஷம் சொல்லுவோம். சரிங்க. அதனால குரு தட்சிணாமூர்த்திக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து கூட்டிட்டு போய் சேவை பண்ணி வைங்க. சரிங்க. குரு தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில மஞ்சள் ஆடை அணிந்து வந்து அவருக்கு அர்ச்சனை பண்ணணும். அது பண்ணா உங்களுக்கு உடனடியா திருமணம் நடக்கும். அது சிறப்பான எதிர்கால வாழ்க்கை இருக்கும். நன்றி. ஒளினா இப்பக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பத்மா மாலினி. உங்களுக்காக தான் கேக்குறீங்களா? எங்க பொண்ணுக்காக பாக்குறேங்க. பொண்ணோட பேர் என்ன? பிறந்த தேதி வந்து 29/11/88. 29/11/88. ஆமாங்க. ஓகே, என்ன டைம் பிறந்திருக்காங்க? 6:35. 6:35. காஞ்சிபுரத்துல பிறந்தாங்க. இல்ல, 6:35 காலையா மாலையா? காலையில. ஓகே, காஞ்சிபுரத்துல பிறந்திருக்காங்க. என்ன கேள்விம்மா? கல்யாணம் எப்போ ஆகும், வேலை எப்ப கிடைக்கும்? கல்யாணம் எப்போ, வேலை எப்போ? நீங்க ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க, 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. இந்த ஆயில்ய நட்சத்திரம் பெண்களுக்கு ஆகாதுன்னு ரொம்ப தேவையில்லாத ஒரு செய்தி பரப்பியிருக்காங்க. அது உண்மை அல்ல. அதனால உங்க பெண்ணுக்கு வந்து யாருன்னா ஜாதகம் கேட்டா ஜாதகம் இல்லைன்னு சொல்லிடுங்க, நீங்க மட்டும் பொருத்தம் பார்த்துக்காங்க. இல்லைன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஷாக் சொல்லி வேண்டான்னு. அதனால இது வந்து ஜாதகம் நல்லா இருக்கு, ஒஸ்தி ஜாதகம், யார் பண்ணிட்டாலும் அதிர்ஷ்டசாலியா இருப்பாரு. பொண்ணுக்கு வந்து மாங்கல்ய பலம், கலத்திர பாவம் எல்லாம் திருப்தியா இருக்கு, பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள இது திருமணம் நிச்சயம் ஆயிடாது. நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. சோழ பாரதி மேடம். யாருக்காக கேக்குறீங்க? எனக்காக. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 13/11/83. 13/11/83. டைம் சொல்லுங்க சார். 4:12 PM மாலை. 4:12. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? திருச்சி. திருச்சி. என்ன கேள்வி? ஃபியூச்சர் எப்படி இருக்கும், கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? யாரும் ஃபியூச்சர்னு பொதுவா கேட்கலன்னு பார்த்தோம், வந்துட்டாரு. ஃபியூச்சர் நல்லா இருக்குங்க. கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து சுக்கிரன் செவ்வாயினுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கு. இந்த ஆர்ட் ஓரியன்ட், அந்த டூரிசம், அப்புறம் டூரிசம் டெவலப்மெண்ட்னு சொல்றாங்களா அது, அப்புறம் வந்து இந்த கலைத்துறை, அப்புறம் இலக்கியத்துறை சார்ந்த கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணுங்க. அதுல நல்ல வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி விளக்குகள் நம்ம எதுக்காக வைக்கிறோம், அதுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? அதான் விளக்குன்றது தான் உலகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டியில கீழே விழும். அந்த விளக்கு ஒன்று தான் மேல் நோக்கி போகும். அதனால கடவுளுடைய அந்த டிரான்ஸ்போர்ட்டிங், அதாவது கொரியர் போஸ்ட் நம்ம அனுப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி கடவுளுக்கு கொரியர் அனுப்புறதுக்கு இந்த விளக்கு தான் உபயோகப்படுறது. அது மேல் நோக்கி பாயிருது. அது நம்ம மேலே கை வச்சோம்னா நம்மளை நோக்கி இன்னும் சீக்கிரமா வரும். அதனால கடவுளுடைய அனுகிரகத்தை பெறதுக்கு பெஸ்ட் மெத்தட் இது. இதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஓகே, ஒரு நேர் பார்த்துட்டு. வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், பேர் ராஜசேகருங்க. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 24/12/1929. 24 சொன்னீங்களா? ஆமா. 24/24/12 1979ங்க. ஓகேங்க, உங்களுடைய டைம் சொல்லுங்க. டைம் வந்துங்க திங்கட்கிழமை காலையில வந்து 7:15. 7:15 காலையில. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? பொள்ளாச்சிங்க. நம்ம பிறந்தது வந்து கோயம்புத்தூர். ஓகே, என்ன கேள்வி? ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வேணுங்க. நல்ல முன்னேற்றம் வேணும். அந்த உங்களுடைய ஜாதகத்துல அந்த முன்னேற்றம் இருக்கான்னு சார் சொல்லுவாங்க. முன்னேற்றம்ன்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் கிடையாது. அது நம்ம தான் வந்து நான் முன்னேறிக்கேன்னு நினைக்கணும், இன்னும் முன்னேறதுக்கு முயற்சி பண்ணணும். ஜாதகம் நல்லா தான் இருக்கு, அதுல ஒன்றும் குறை இல்லை.
உங்களுக்கு மனசக்தி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதாவது தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதுக்கு வந்து காரணம் உங்களுடைய சூரிய பகவான் வந்து லக்னத்தில் வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கார். அந்த மாதிரி இருந்தால் தன்னுடைய சக்தியை தானே உணர மாட்டாங்க. ஆஞ்சநேயருக்கு அந்த மாதிரி இருந்தது. மற்றவங்க சொன்னால் தான் அவருக்கு தெரியும். அதனால் உங்களுடைய திறமைகள் ஏராளமாக இருக்குது. செய்யறதுக்கு ஏதோ ஒரு மனதில் தயக்கம் இருக்குது. அதை உடைச்சி எறிஞ்சிங்களான்னா முன்னேறுவீங்க. அதை உடைத்து எழுத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அந்த திசையும் உங்களுக்கு வந்து இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறது. அதனால் சொந்தமாக கூட ஏதாவது வியாபாரம் பண்ண முயற்சி பண்ணுங்கள், பெரிய வெற்றிகள் காத்திருக்கு. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ. டிவி வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே சார், நீங்க விளக்குல அந்த அதை பத்தி பிரான்ச்சஸ் நிறைய இருக்குன்னு சொன்னீங்க. என்னென்னலாம் இருக்கு சார்? இந்த பிரான்ச்சஸ்ன்றது வந்து ஏகமுகம், திமுகம், திரிமுகம், சதுர்முகம், பஞ்சமுகம், ஷண்முகம்னு ஏகப்பட்டது இருக்கு. ஷோடச விளக்குன்னு இருக்கு, 108 முகம் கொண்டது. சில கோயில்களை பார்த்தீங்கன்னா பெரிய விளக்கு வச்சு தீபாராதனை பண்ணுவாங்க. அது ஒன்னொன்னுத்துக்கும் ரொம்ப நிறைய அர்த்தங்கள் இருக்கு, பர்பஸும் இருக்கு. அதே மாதிரி இது ஊற்றக்கூடிய அந்த திரி, அந்த எண்ணெய்கள், இதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கோலங்கள் போட்டு கோல விதானம் பண்ணி எப்படி விளக்கேற்றணுன்ற முறையை நம்ம வர வர பார்ப்போம். ஓகே, வர வர பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. பையனுக்கு பார்க்கணுங்க. பையனுடைய பேர் சொல்லுங்கம்மா. திரிபுவன். திரிபுவன். டேட் ஆஃப் பர்த் 13/8/1985. 13/8/1985. பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 2:30. இரவு 2:30. ஆமாங்கம்மா. ஓகே, அதிகாலை. இப்போ அடுத்த நாள் டேட் மாறுதா இல்ல 13 தானா? 13 தான். 13 தான் நைட். ஆமா. சரிம்மா, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? கேரளா, பாலக்காடு. ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? பையனுக்கு திருமணத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சா? வேலை பார்த்துட்டு இருக்கான். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கான். அது நல்லபடியா நடக்குமா? அது என்ன பண்ணலாம், எப்ப ஆரம்பிக்கலாங்கிறது. ஓகே, இந்த 2 கேள்விக்கும் சார் பதில் சொல்லுவாங்க. தொடர்புல இருங்க. இவருக்கு வந்து 10 கூடியது புதன் வந்து இது குரு வந்து நல்ல வலுவா இருக்காரு. சரிங்க சார். அவருக்கு வந்து நீச்சபங்க ராஜகம் இருக்கு. அதனால இந்த ஏஜென்சி, கான்ட்ராக்ட், மிடில்மேன், தலால், புரோக்கர்ஸ் இந்த மாதிரி லைன்ல பண்ண சொல்லுங்க. குறைவான பண முதலீடும் அதிகமான அறிவு முதலீடும் செய்ய சொல்லுங்க. கன்சல்டன்சி ஓரியன்டட் பிசினஸ் சொல்லுவாங்க. இவன் வந்து மிதுன ராசி புனர்பூசம். கரெக்ட்டுமா? இது அதுக்கு வந்து அப்ப 14ஆம் தேதி நீங்க சொல்லணும். 14ன்னு சொல்லணுமா? 13 முடிஞ்சு போய் 14ஆம் தேதி ஏர்லி மார்னிங்னு சொல்லலாம். அதுதான் இங்கிலீஷ் சிஸ்டம், அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சார். திருமணத்துக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சுச்சா? நல்ல நேரம் நடந்துட்டு இருக்குமா? இப்ப 6ல சனி இருக்கிறதுனால திருமண பாதிப்பு கிடையாது. ஜாதக வலு நல்லா இருக்கிறதுனால இந்த 6ல சனி இருந்தாலும் திருமணம் நடக்கும். 6ல சனி இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்கள் டே டு டே லைஃப்ல இருக்கும், வேற பிரச்சனைகள் வராது. இதுல வந்து பாக்கியத்துக்குரிய சனி பலத்து இருக்கிறதுனால இவருடைய வெற்றி வாய்ப்புகள் வியாபாரத்துல பெரிய அளவுக்கு இருக்கும். பணம் போடாத அறிவு மூலமா வியாபாரம் பண்ண சொல்லுங்க, பெரிய வெற்றியை பறிப்பாரு. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. நான் வினோதினி பேசுறேன். வினோதினி. டேட் ஆஃப் பர்த் 8/3/1989. 89. டைம் அம்மா? 10 காலையில. காலையில 10:30. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? கோயம்புத்தூர். என்ன கேள்வி? குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு எப்படி? வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம் இல்லையா? தொடர்புல இருங்க சார், பேசுவாங்க. இந்த குழந்தை பாக்கியம் கேட்கறவங்களாம் கணவர் நட்சத்திரம் சொன்னாதான் கரெக்டா படும். அவருடைய நட்சத்திரம் என்னமா? அனுச நட்சத்திரம். அனுச நட்சத்திரம். உங்களுக்கு வந்து 2 பேருக்கு இடையில 4 ராசி பாக்கி இருக்கு. 2மே வந்து ஸ்திர ராசிகள்னு சொல்லுவோம். அதனால கண்டிப்பா உங்களுக்கு வாரிசுகள் ஏற்பட ஜாதகத்துல இடம் இருக்கு. உங்க ஜாதகத்துல வந்து இந்த ராகு கேத்துக்கு மத்தியில முக்கியமான கிரகங்கள் இருக்கு. சனி ஒன்று தான் வெளியில இருக்கு. அதனால நீங்க வந்து வியாழக்கிழமை தோறும் ஒரு 9 வியாழக்கிழமையில வந்து நவகிரக கோல் வலம் வரணும். 9ஆவது வியாழக்கிழமை அன்னைக்கு குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க, கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. நாங்க அந்த எண்ணெய் போடுறதையும் திரிக்கும் பல தத்துவங்கள் இருக்கு விளக்கு ஏத்துறதுனாலன்னு சொன்னீங்க. என்னென்ன இருக்கு சார்? இதுல வந்து வீட்டுல ஏத்துற விளக்கு வேற, கோயில்ல ஏத்துற விளக்கு வேற. கோயில்ல ஏத்துற விளக்குன்னா குறைஞ்சது 5.5 அடி உயரம் இருக்கணும்னு ஆகம சாஸ்திரங்கள் சொல்றது. அது கம்மியா இருக்கக்கூடாது. அந்த உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த கடவுளுக்காக உற்சவ மூர்த்தி இருக்கும் சின்னதா, அதுக்கு வந்து 3/4 அடியில இருக்கணும். இந்த 2 ஸ்பெசிஃபிகேஷன். வீட்டுல வந்து 1.25 அடிக்கு மேல விளக்கு வைக்கக்கூடாது. அது ஆகம விதியில இருக்கு. அதுக்கு மேல வச்சா அதுக்கு வந்து திரிகால பூஜை எல்லாம் பண்ணணும். அது மந்திர சக்தி ஆயிடும்.
அந்த மாதிரி வச்சுக்கணும். வெள்ளி விளக்கு வைக்கலாம், அல்லது பஞ்சலோக விளக்கு வைக்கலாம், பித்தளை விளக்கு, அலுமினிய விளக்கு இதெல்லாம் கூட வைக்கலாம். அதில் வந்து நமக்கு கோரிக்கைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய்கள் ஊற்றணும். நெய் விளக்கு ஏற்றுறது வந்து அஷ்ட ஐஸ்வரியத்தை கொடுக்கும். ஆமணக்கு எண்ணெய் வச்சு பண்ணுறது வந்து சனி தோஷத்தை போக்கும், குடும்ப கலகங்களை விளக்கும். இந்த நல்லெண்ணெயை வந்து இப்போ வச்சு நம்ம விளக்கேற்றினோம்னா நம்ம குடும்பத்தில் நீங்காத நோய்கள்லாம் நீங்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். ஏக முகம்னு சொல்கிறது மனசஞ்சலத்தை போக்கும், அதாவது ஒரு முகம். 2 முகம்னு சொல்கிறது வீட்டில் இருக்கிற பண கஷ்டங்கள்லாம் போக்கும். 3 முகம்ன்றது சகோதரர்களாக வரக்கூடிய தோஷங்கள்லாம் போக்கும். சதுர்முகம்ன்றது விபத்துக்கள், வாகனங்கள், தொல்லைகள் இதெல்லாம் போக்கும். பஞ்சமுகம்ன்றது இந்த பஞ்சேந்திரியமா வரக்கூடிய தோஷங்களை விளக்கும். இப்படி அடிப்படை நிறைய இருக்குது. அப்படின்னா எல்லாமே இதெல்லாம் தேவையே சார்? அப்ப எல்லாமே நம்ம ஏத்தலாமா? மொத்தமா ஏத்தலாம், தவறு இல்லை. அது வந்து ஒரு நாள் நிர்வாகம் பண்றது கஷ்டமா, மற்றபடி தவறு. ஒரு நேர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா. ஆனந்த் பாபு. ஆனந்த் பாபு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 21/2/85. 21/2/85. ஓகே, டைம் சொல்லுங்க. டைம் நைட் 12:15. நைட் 12:15ன்னு சொன்னா அடுத்த நாள் இல்லையா? அது 21 வருமா 22 வருமா? 22 தான் வரும். 22 தான். அப்போ நைட் 12:15. ஓகே. எந்த ஊர்ல பிறந்திருக்கீங்க? சென்னை. என்ன கேள்வி? இல்ல, நான் ரயில்வே வேலையில இருக்கேன். சரி. சரிங்களா, இது பிசினஸ் ஒன்னு, ஜிம் ஒன்னு ஓபன் பண்ணிருக்கேன். சரி. அது எப்படி போகும் அப்படின்ட்டு பிசினஸ். ஓகே சார், பேசுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம். குழந்தை. உங்களது நட்சத்திரம் மிருகசீரிஷமா ரோகிணியா? இந்த நட்சத்திரம் மீனராசி, பொட்டாச்சி நட்சத்திரம். பூரட்டாதி தான் வருது. பூரட்டாதி நட்சத்திரம். 22/2/1985. 22 வச்சுக்கணும். ஆமா, 0-15 ஹவர்ஸ்னு போடுங்க. அப்படி போட்டா வரும். உங்களுக்கு அந்த ஜிம் தொழில் பண்றதுக்கு ஜாதகத்துல அமைப்பு நல்லா இருக்கு. சரி, யூ ஆர் ஆன் தி ரைட் ட்ராக். அதை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். இன்னும் பெருசா பண்ண முடியுமா? இப்போ சின்னதா தான் போட்டிருக்கேன். சின்னதா போடுங்க. அது வளர்ச்சி பண்றதுக்கு கொஞ்சம் நிதானிங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டடியா பண்ணுங்க. யோசிச்சு பண்ணுவா இல்ல கொஞ்சம் யோசிச்சு நிதானமா பண்ணுங்க. சரி, ஒரேடியா இப்ப பெருசு பண்ண வேண்டாம். நீங்க வந்து உங்க ஜாதகத்துல வந்து அதுலயே சம்பாரிச்சு அதுலயே நீங்க மூலதனத்தை போட்டாதான் வளரும்னு இண்டிகேஷன் இருக்கு. அதனால நீங்க வந்து வீட்டுல இருந்து கொண்டு வர வேண்டாம். வீட்டுல இருந்து போகும்போது காலி ஜோபியா போகணும், வரும்போது நிரப்பிட்டு வரணும் அல்லது காலியா வரணும். இந்த பாலிசி அடாப்ட் பண்ணுங்க. நிறைய வியாபாரிகளுக்கு இந்த பாலிசி வந்து ரொம்ப கை கொடுக்கும். நீங்களும் அதை அவசியம் பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்கும். குழந்தை பிறப்புக்கு வந்து மனைவியினுடைய நட்சத்திரம் தெரிஞ்சா என்ன எஃபெக்டிவா சொல்லலாம். உங்க ஜாதக படிக்கை குழந்தை வந்து பகுபுத்திர யோகம், சத்புத்திர யோகம் இருக்கு. அதனால அடுத்த குழந்தை ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணுங்க. நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. இல்ல, எங்க ஹஸ்பண்ட்க்கு பார்க்கணும். கணவருடைய பேர் சொல்லுங்க. முரளி. முரளி. டேட் ஆஃப் பர்த் 27/10/78. 78. டைம் சொல்லுங்கம்மா. காலையில 10:05. காலையில 10:05. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்கம்மா? சென்னை. என்ன கேள்வி கேக்குறீங்க? அவர் வந்துட்டு இப்போ ஒரே பிரச்சனை வீட்டுல 2-3 நாளா. ஓகே. எங்க 2 பேருக்கும் எப்படி இருக்கும், பிரிஞ்சு போற நிலைமைக்கு வந்துட்டோம். ஓகே. எப்படி இருக்குன்னு சார் பார்த்து சொல்லுவாங்க. தொடர்புல இருங்கம்மா. ஹலோ. இது இவருடைய ஜாதகமா கணவர்? இது கணவருடைய ஜாதகம். அம்மா, உங்களுடைய நட்சத்திரமா? யாருங்க சார்? உங்களுடைய நட்சத்திரம் என்ன? எனக்கு கடகராசி, புனர்பூசம். ஓகே. இல்ல, அவங்க அப்பா வந்துட்டு 2 வயசு அவருக்கு. இவருக்கும் அந்த மாதிரி எதனா இது வருமா, இல்ல எப்படி இருப்பாரு? எங்க பிரிஞ்சிருவோமா, ஒன்னாதான் இருப்போமா? இல்ல, உங்க ஜாதகத்துல வந்து திருமண ஃபெயிலியர் கிடையாது. என்னங்க சார்? உங்க ஜாதகத்துல திருமண முறிவு கிடையாது. உங்களுக்கு தீர்க்க சுமுலி யோகம், தீர்காயுஷ் யோகம், லட்சுமி யோகம்னு ரொம்ப தெளிவா இருக்கு. உங்களுக்கு ஒரு கண் திருஷ்டினால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. உங்க கணவர் நல்லவர், அவருக்கு வந்து சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை தான் நல்லா இல்லை. அதனால அவர் வந்து உங்கள்கிட்ட ரொம்ப நேசமா பாசமா மறுபடியும் வந்து சேர்றதுக்கு இன்னும் ஒரு 20-25 நாள்லயே அந்த சம்பவம் நடக்கும். அது கேரண்டியா இருக்கும். கவலையே பட வேண்டாம். அவர் எதுவும் போயிட மாட்டார்ல சார் தப்பான வழிக்கு? எந்த வழியும் போக மாட்டார். உங்க பயம்தான் அதுக்கு தேவையில்லாத வந்து வழி கொடுக்கும். அதனால நீங்க பயப்படாம இருங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. ரொம்ப தழிஞ்சு போய் விட்டு கொடுக்க வேண்டாம், ரொம்ப கம்பீரமாவும் இருக்க வேண்டாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. என் பேரு பிரபுங்க. எங்க அண்ணாக்கு நான் பார்க்கணும். ஓகே, அண்ணாவுடைய பேர் சொல்லுங்க. அண்ணா பேரு பூபதி. பூபதி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23/3/1989. 23/3/1989. ஓகே, டைம் சொல்லுங்க. 9:43 காலையிலங்க. 9:43.
43. 43 காலையில. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? உடுமலைப்பேட்டை. என்ன கேள்வி? அவருக்கு கல்யாண யோகம் இப்ப பாத்துட்டு இருக்கோம். இப்ப வீடு கட்டுறக்கும் பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டும் மட்டும் நடக்குமா இல்ல என்ன மாதிரி தெரியல. ஓகே சார், பேசுவாங்க. திருமண விஷயமா ஒரு செய்தி சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டி போனா அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் எப்ப ஆகும், குருபலம் வந்திருக்கான்னு கேட்கறத விட்டுடணும். ஜாதகப்படி கல்யாணத்துக்கு வேலை வந்திருக்கான்னு கேட்கறத விட்டுடணும். பொருத்தம் பார்க்கறத விட்டுடணும். சர்வ பொருத்தம் மன பொருத்தம்னு சொல்லிட்டு சீக்கிரமா அந்த திருமணத்தை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி மேற்கொண்டா இப்ப உடனடியா நடக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகேங்க சார். வேற ஏதோ இன்னொரு கேள்வி கேட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பூஜைகள் பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா, விளக்குகள் பத்தி. அதே மாதிரி பூஜைகள் நம்ம பூஜைகள் தினமும் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுல என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் சார் பூஜைகள்? பூஜைகள் பண்ணும்போது ஆச்சாரம், அனுஷ்டானம், நியமம், நிஷ்டைன்னு இருக்கு. ஆச்சாரம்னு சொன்னா நம்ம வழிமுறையில வரக்கூடிய ஒரு தன்மைகளை மெயின்டைன் பண்ணணும். முதல்ல குளிக்கணும், உடல் சுத்தம் பண்ணிக்கணும், அப்புறம் மன சுத்தம் பண்ணிக்கணும். ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம மனசை சாந்தப்படுத்திக்கணும், ஒருநிலைப்படுத்திக்கணும். எல்லா கவலைகளையும் தூர வச்சுட்டு அந்த கவலை இல்லாத ஒரு நிலையில ஆண்டவனுடைய சன்னதியை அடையணும். அதுக்கப்புறம் உட்கார்ந்து அது ஜபிக்கணும். உட்காரும் போது கீழே ஆசனம்னு இருக்கணும். ஆசனம் இல்லாத பூஜைக்கு வலு கிடையாது, அத்தனையும் பூமி இழுத்துரும். இது ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த ஆசனங்கள்ல பலவிதமான ஆசனங்கள் இருக்கு. அது நம்முடைய தேவைகளுக்கும் பூஜைகளுக்கும் தகுந்த ஆசனங்கள் இருக்கு. இந்த பலா மரத்தினால செய்த மனைகள்னு பண்ணுவாங்க அந்த காலத்துல. அது யாகங்கள் பண்றதுக்கு, யஜ்யங்கள் பண்றதுக்கு, தபஸ் பண்றதுக்கு ரொம்ப ஏற்புடையது. அதை போட்டுட்டு பண்ணாதான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில நம்முடைய வெயிட் குறையாம இருக்கிறதுக்கும், ஒரு எலேட்டடா நம்ம ஃபீலிங் இருக்கிறதுக்கும், நம்ம ஆன்மீக நிலையை அடையிறதுக்கும் அது பயன்படுறது. தர்பாசனம்னு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானுடைய பிரீத்தியா பண்றதுக்காக பண்ற ஜபத்துக்கு தர்பாசனத்தை பயன்படுத்தலாம். அந்த காலத்துல புலித்தோல், மான் தோல்லாம் பண்ணுவாங்க. உக்ரஹ பூஜை பண்றதுக்கு புலித்தோல் பண்ணுவாங்க. சாந்த ஜபம் பண்றதுக்கு, சவரட்சண ஜபம் பண்றதுக்கு மான் தோல் பயன்படுத்துவாங்க. இப்படி வேரியஸ் பர்பஸுக்கு வேரியஸ் இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அத்தனையும் விஞ்ஞானபூர்வமான அடிப்படை இது. இது ஒரு தனி சப்ஜெக்டா பெரிய அளவில் பேசலாம். நம்ம கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் ஓரளவுக்கு தகவலை. ஆனா இந்த பூஜைகள் இப்ப இறைவனுக்காக பண்றோம். ஆனா அந்த வீட்டுல ஒரு லட்சுமி கடாச்சாரம் வீட்டுக்குள்ள போனாலே இருக்கணும்னா அதுக்கு தனி பூஜைகள் ஏதாவது இருக்கா, இல்ல நார்மலா விளக்கு வச்சாலே அது வந்துடுமா? விளக்கு வச்சாலே வரும். அதுக்கடுத்து இந்த பூஜைகள் பண்ணும்போது நம்மளுக்குள்ள இன்னர் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறோம். அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த ரெலங்குவிஷிங் த ஜெனட்டிக் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக தன்மைகளை நம்முடைய ஜீன்ஸினுடைய விசுப்புகளை அதிகப்படுத்தி அதுல ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தும். அதுதான் பூஜை. அந்த கவர்ச்சினால என்ன ஆகும்னா அரோமான்னு சொல்லக்கூடிய நம்ம சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு சின்ன ஒளிவட்டம் ஏற்படும். அந்த ஒளிவட்டத்தை ஏற்படுத்தலாம் மகான்கள் முக்தி அடையிறது பேர். அந்த மகான்கள் நிலையை நம்ம அடைஞ்சோம்னா இட் வில் ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அரவுண்ட் யூ. நம்மளை சுத்தி நம்மளை பார்த்தாலே சில பேருக்கு சந்தோஷம் இருக்கும், நம்மளோட பேசினாலே சந்தோஷம் இருக்கும். மகான்கள் தரிசனம் பெரிய தரிசனம் சொல்லுவாங்க. அவங்க கிரியேட் பண்ண அந்த இன்னர் எனர்ஜி அது சயின்ஸ். அப்படிதான் பண்ணணும். ஓகே, இதை தவிர நாக பூஜை பண்றாங்க சார். இது எப்படி பண்ணலாமா, பண்ணா என்ன பலன்கள்? நிறைய பேருக்கு இந்த வம்ச தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பூர்வ ஜென்ம தோஷம், மாத்திரு தோஷம், பித்ரு தோஷம்னு இருக்கு. இதெல்லாம் இந்த கர்மாக்கள் பண்ணாதனால வர தோஷங்கள், வம்சத்தை பாதிக்கிற தோஷங்கள். அதுல இந்த நாக பூஜைன்றது அத்தனை தோஷங்களையும் எடுக்கும். அந்த நாகம்னு சொல்லி நாகதோஷம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கிற விஷயம் யாருக்கு இருக்குன்றது ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறது தான் இந்த காலசர்ப்ப தோஷம்னு சொல்றோம். அந்த காலாசர்ப்ப தோஷம் இருக்கிற ஜாதகர்களுக்கு இந்த நாக பூஜை ரொம்ப முக்கியம். குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப அவசியம். அதனாலதான் ஆடி மாசத்துல புத்துக்கு பால் தெளிக்குன்னு சொல்லுவாங்க. தை மாசத்துல புத்துக்கு பால் தெளிப்பாங்க. இந்த வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கு. வீட்டுல வச்சுக்க வேண்டிய ஒரு நாகத்தை வெள்ளிக்கிழமை ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு பசும்பால்ல ஸ்பூன்ல அர்ச்சனை பண்ணாலே நாகதோஷம் விலகும். ஆனா இது வெள்ளிக்கிழமை தினமும் பண்றது நல்லமா, இல்ல நீங்க சொல்ற மாதிரி மாதம் இந்த ஆடிக்கு ஒரு முறை அப்படி பண்றது நல்லதா சார்? இது வெள்ளிக்கிழமை தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதான் அந்த நாகம் விளக்கு இதுக்கெல்லாம் இன்டர்லிங்க்டா வெள்ளிக்கிழமை தான் சொல்றது. அந்த வெள்ளிக்கிழமையில தான் பண்ணுவாங்க. இது இந்த ஏசியன் கல்ச்சர்னு சொல்லுவோம். இன்னைக்கு கூட மிடில் ஈஸ்ட்லாம் பார்த்தா வெள்ளிக்கிழமை தான் லீவு. நம்ம இந்துக்களும் ஃபாலோ பண்றது வெள்ளிக்கிழமை தான் புனித நாட்களாக. ஆங்கிலேய முறைப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை. அதனால வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய அந்த பூஜைகளுக்கு தனித்துவம் இருக்குன்னு வேத சாஸ்திரத்துல அடிப்படை ஆதாரங்கள் இருக்கு. பூஜைக்கு உகந்த பூக்கள் எதாவது இருக்கா? பூக்கள்னு வரும்போது நம்ம இந்த ஜிகினா போடாத பூ தான் கோயில்களில் நிறைய கோயில் அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஜிகினா போட்டால் அது எஃபெக்ட் போயிடும். இந்த வெள்ளையா இந்த சில்வர் லைன் மாதிரி சுற்றுவாங்க, அது போடக்கூடாது. போட்டால் அதனுடைய சக்தி போயிடும். அது சனியினுடைய சக்தியை கொடுக்காது. அதனால ஜிகினா அது இல்லாத பூக்களாக இருக்கணும், முட்கள் இல்லாத பூக்களாக இருக்கணும்.
நறுமணம் மிக்க பூக்களா இருக்கணும், நறுமணம் இல்லாத பூக்கள் இருக்கக்கூடாது. இந்த சிவனுடைய சாபத்தினால இந்த தாழம்பூ கூட வந்து கோயிலில் சேர்க்க மாட்டாங்க. அது ஏன்னா அதுல சிறு நாகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அது தவிர்க்கிறாங்க. அந்த அரோமா கூட ஒரு நெகட்டிவ் அரோமா அது, அதனால அது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி புஷ்பங்கள்ல மல்லிகைன்னு சொல்லுவாங்க, புஷ்பேசு சம்பான்னு சொல்லுவாங்க. புஷ்பத்திலேயே ரொம்ப வசதியானது சம்பா புஷ்பம்னு பேரு. அது இந்த பெங்களூர்ல நிறைய கிடைக்கும், மஞ்சளா இருக்கும், நிலமா இருக்கும். சில நம்ம மார்க்கெட்ல கூட நிறைய அங்கிருந்து கொண்டு விற்பனை பண்றாங்க. அதனால அர்ச்சனை பண்ணா கோட்டி புண்ணியம் உண்டு. பாரிஜாத புஷ்பம்னு பேரு, அது தேவலோகத்துல இருந்து கிருஷ்ண பரமாத்மா ருக்மணி பாமாவுக்கா கொண்டு வந்தாருன்னு சாஸ்திரம் உண்டு. அது தானாவே கீழே விழும், நம்ம புஷ்பத்தை பறிக்கிற தோஷம் கூட நமக்கு இருக்காது. அதை வந்து மலர்கள் அர்ச்சனை பண்ணா கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும். அதுல சிவப்பு வெள்ளை இருக்கும், சுக்கிரனுடைய பலத்தையும் சூரியனுடைய பலத்தையும் அது சேர்த்து கொடுக்கறது. இப்படி நிறைய தாற்பயங்கள் பேசினா பேசிட்டே இருக்கலாம், அவ்வளவு தாற்பயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி தான் முடிவரையும் தருவா வந்தாச்சு சார். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியா நம்ம சந்திக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி சார். என்ன நேர நிகழ்ச்சி பார்த்து மறந்துருப்பீங்க, ஏராளமான தகவல் கொடுத்தாங்க இன்னைக்கு காளியூர் நாராயண சார் அவர்கள். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.